சாலைகள் அமைக்கும் போது இருபுறத்திலும் மழைநீர் வடிகால் அமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் நேரு உத்தரவிட்டுள்ளார். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நாசர், சி.வி. கணேசன், துணை சபாநாயகர் பிச்சாண்டி, முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வளர்ச்சி திட்ட பணிகளில் உள்ள தொய்வு குறித்து விவாதித்தனர். அப்போது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நேரு, மழைக்காலங்களில் சாலைகள் பழுதடைவதையும் நீர் தேங்குவதையும் தடுக்க வடிகால்களை அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். சென்னை நகரில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பேருந்துகள் நிலையங்கள், மார்க்கெட்டுகள் எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அது முடிக்கப்படாமல் இருப்பதை நீங்கள் கண்டறிந்து உடனடியாக முடிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, புதிய இடங்களில் அத்தியாவசியமாக தேவை என்றால் இந்த முறை புதிய சாலைகள் போடும்போது இரு பக்கமும் மழைநீர் வடிகிற வரி செய்தோம்னால் அந்த சாலை என்பது ஒரு 3 ஆண்டு காலம் என்பது 10 ஆண்டு காலத்திற்கு அது சரியாக இருக்கும்.